ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், நம்ம 3rd லெசன் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு என்ன லெசன் கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல குடிமகன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலச்சுவடின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த முகமது யாசின் என்னும் பள்ளி செல்லும் மாணவன் என்ன பண்ணியிருக்கான்னா, கீழே கிடந்த 50 ரூபாயை எடுத்து யார்கிட்ட கொடுத்துருக்கான்? போலீஸ்காரங்கிட்ட கொடுத்துருக்கான். காவல்துறையிடம் சேர்த்தான். அந்த மாதிரி கிடைத்த பொருள், தனக்கு கிடைத்த பொருளை யார்கிட்ட சேர்க்கணும்னு நினச்சது நல்ல பண்பா இல்லையா? உரியவரிடம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது வந்து அது நல்ல பண்பு தானே. இந்த மாதிரி நல்ல பண்புகளை வந்து நம்ம வளர்த்துக்கிறணும். அந்த லெசன் பற்றி தான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகனாக இருப்பதற்கு என்ன மாதிரியான பண்புகள்லாம் வளர்த்துக்க போகிறோம், அதுதான் இந்த லெசன். பார்க்கலாமா? பாருங்கள். ஒரு நாட்டின் உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா குடிமகன். அப்புறம் ஒரு குடிமகன் தேசத்தில் எங்கும் குடியிருக்க உரிமை வழங்கப்பட்டுள்ளதா? நீங்கள் ஒரு தேசத்தில் எங்கே வேணாலும் குடியிருக்கலாம்ல, அப்போ ஆம். சரிங்களா? ஒரு குடிமகனுக்கு உள்ள உரிமைகளில் ஏதேனும் இரண்டினை எழுதுக. என்னென்ன உரிமை இருக்குன்னா, நம்ம இந்த ஊரில் இந்த நாட்டில் வாழக்கூடிய உரிமை இருக்குது, அப்புறம் கல்வி பெறும் உரிமை இருக்குது. அடுத்து பாருங்கள், நமது சமுதாய நண்பர்களை அடையாளம் கண்டுபிடித்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பத்தியில் படிச்சுக்கோங்க. அது கீழே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வீடு கட்ட உதவி செய்தவர்கள் யார் யார் அப்படின்னா, கட்டிட தொழிலாளர், தச்சர், வெள்ளை அடிப்பவர். பாருங்கள், ஒரு வீடு கட்டணும்னா கட்டிட தொழிலாளர் வேணும், தச்சர் வேணும், மரம் அந்த கதவு ஜன்னல்லாம் செய்கிறதுக்கு தச்சர் வேணும், அந்த வீடு அழகாக்க வெள்ளை அடிப்பவர் வேணும். அடுத்து, சாலையில் அடிபட்ட நாய்க்கு மருத்துவ உதவி செய்தவர் யாருன்னா கால்நடை மருத்துவர். அடுத்து, போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய உதவி செய்தவர் யாருன்னா போக்குவரத்து காவலர். சரிங்களா? ஆமாம் தானே, டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க தானே. அடுத்து, மின்தடையை சரி செய்ய உதவியவர் மின் ஊழியர். சரிங்களா? நம்ம ஏதாவது கரண்ட்டு போயிடுச்சுன்னா யாரை கால் பண்ணுவோம்? மின் ஊழியருக்கு தானே கால் பண்ணுவோம். ஓகேப்பா. அடுத்து, பின்வரும் செயல்களை கவனித்து நல்ல குடிமகனின் பண்புகளை டிக் செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இங்கே பாருங்கள், தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாணவன் என்ன பண்ணுறான்? அந்த டேப் க்ளோஸ் பண்ணுறானே, அப்போ அது நல்ல செயல் தானே. ஓகே, நல்ல செயல்னால் டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே செடிக்கு தண்ணி ஊற்றி செடிகளை நல்லா வளர்க்குறான். செடி மரங்களெல்லாம் வளர்க்கறது மூலமாக நம்ம நாடு வந்து இயற்கை வளமிக்க நாடாக இருக்கும். அது மாதிரி காற்றும் மாசுபடாமல் இருக்கும். இது சரியான செயல் தான். இங்கே 2 மாணவர்கள் வந்து சண்டை போட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சண்டையிடுதல் வந்து சரியான செயலாப்பா? இல்லை தானே, தவறு. அப்போ இதுக்கு வந்து நல்ல குடிமகனின் பண்புகள் இது கிடையாது. அது மாதிரி நம்ம தேசிய கொடிக்கு வந்து மரியாதை செலுத்தணும். இது நல்ல குடிமகனின் பண்புகள். அது மாதிரி பிற உயிரினங்களுக்கு அன்பு காட்டணும். அதுவும் நல்ல குடிமகனின் பண்புகள் தான். அந்த உயிரினத்துக்கு உணவு அளிக்கிறான் தானே அந்த மாணவன். அடுத்து, நம்ம சாப்பிட்ட வாழைப்பழத்தோட கீழே போட்டுடணுமா? அது நல்ல குடிமகனின் பண்புகளானா அது கிடையாது. சரிங்களா? எங்கே போடணும்? குப்பை தொட்டியில் தான் போடணும். அடுத்து பாருங்கள், ஒரு தனிநபரிடம் காணப்படும் உண்மை என்னும் நற்பண்பு எந்த நெறிமுறையை சேர்ந்தது அப்படின்னா தனிப்பட்ட நெறிமுறை. நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னா அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் தானே, அப்போ தனிப்பட்ட நெறிமுறை. அடுத்து, மக்கள் அனைவரும் எவ்வித வேற்றுமையின்றி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் நெறிமுறை எதுனா பண்பாட்டு நெறிமுறைகள். அடுத்து, பொது இடங்களில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகளை உணர்த்தும் நெறிமுறை சமூக நெறிமுறை. அடுத்து, உங்களிடம் காணப்படும் தனிப்பட்ட நெறிமுறைகளை பட்டியலிடுக. உங்களிடம் தனிப்பட்ட நெறிமுறைகளாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் எழுதுங்க. பாருங்கள், நான் என்ன எழுதியிருக்கேன்னா, அன்பு இருக்கணும், உண்மை, நேர்மை, அமைதியாக இருக்கணும், சகிப்புத்தன்மை வேணும், நட்பு இருக்கணும். இதெல்லாம் என்னோடகிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட நெறிமுறைகள். அடுத்து, நற்பண்புகளை நெறிமுறைகளுடன் இணைக்க அப்படின்னு சொல்லி கேட்குங்களா? அன்பு எதில் வரும்னா தனிப்பட்ட நெறிமுறை. மொழி நல்லிணக்கம் வந்து பண்பாட்டு நெறிமுறை. மக்களுடன் நல்லுறவு வந்து சமூக நெறிமுறைகள். நேரம் தவறாமை அப்படின்றது வந்து நடத்தை சார்ந்த நெறிமுறை. நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் வரீங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு வரணும். அதுதான் நடத்தை சார்ந்த நெறிமுறை. அடுத்து, நாட்டுப்பற்றை வளர்த்தல் வந்து அரசியலமைப்பு நெறிமுறைகள். இந்த சைடு பாருங்கள், இங்கே நேர்மை அப்படின்னா அது தனிப்பட்ட நெறிமுறை. மத நல்லிணக்கணம் அப்படின்னா பண்பாட்டு நெறிமுறை. இயற்கையை பாதுகாத்தல் அப்படின்னா சமூக நெறிமுறைகள். கடமையை செய்தல் அப்படின்றது வந்து இது நடத்தை சார்ந்த நெறிமுறை. பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அரசியலமைப்பு நெறிமுறைகள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், உன் நண்பரின் உருவத்தினை வரைந்து அவரிடம் உள்ள நற்பண்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்று உருவத்தை வரைய முடியும் தான் இந்த பேஜில் வரைங்க, இல்லாட்டி அவங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் எதுவுமே பண்ணலை. நீங்கள் அவங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இங்கே ஒட்டிடுங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நற்பண்புகள்லாம் என்னென்னு பாருங்கள். என்ன நீங்கள் அவங்கக்கிட்ட என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதை தான் இங்கே எழுதணும்ப்பா. சரிங்களா? பாருங்கள், என் நண்பனின் பெயர் கபிலன். நான் வந்து எழுதியிருக்கேன். அவனிடம் உள்ள நற்பண்புகள் ஒரு எக்ஸாம்பிள் தான்ப்பா இதெல்லாம். பாருங்கள், என்னென்னலாம் இருக்குன்னா, பிறருக்கு உதவுதல், மரியாதை செலுத்துதல், நேரம் தவறாமை, எல்லாரையும் சமமாக பாவித்தல், சகிப்புத்தன்மை, விலங்குகளிடம் அன்பு செலுத்துதல், உண்மையாக இருத்தல். இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நற்பண்புகளாக நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அது மாதிரி உங்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகளை இந்த கட்டத்தில் எழுதுங்க. அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா?
சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், நற்பண்பு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுதல் அப்படின்றது தான் நற்பண்பு கிடையாது. ஒருவர் இல்லாத மாதிரி அவங்கள பற்றி பேசலாமா? தப்பு தானே. அப்போ அதுதான் நற்பண்பு அல்லாத செயல். அடுத்து பாருங்க, ராமு தனது வீட்டிற்கு வந்த மாமாவை வரவேற்று குடிப்பதற்கு குளிர்பானம் கொடுத்து உபசரித்தார். இச்செயல் பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா விருந்தோம்பல். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும் தானேப்பா. ஸோ அது விருந்தோம்பல் வகையை சார்ந்தது. அடுத்து பின்வருவனவற்றுள் தவறான செயல் எது அப்படின்னா அண்டை வீட்டாருடன் சண்டை போட வேண்டும். அது தவறு தானேப்பா. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரவங்கள்ட்ட நம்ம சண்டை போடலாமா? போடக்கூடாது. எல்லார்கிட்டுமே அன்பாக இருக்கணும். அப்போ அது தவறான செயல். அடுத்து பாருங்கள், நேர்மையாக இருத்தல் என்பது எந்த நெறிமுறையுடன் தொடர்புடையது அப்படின்னா தனிப்பட்ட நெறிமுறை. இப்போ நேர்மையாக இருக்கணும்னா, நான் நேர்மையாக இருக்கணும்னா என்னோட தனிப்பட்ட விருப்பம் தானே. ஸோ அது தனிப்பட்ட நெறிமுறை. அடுத்து, நீ பேருந்தில் பயணிக்கும் போது சாப்பிட்ட வாழைப்பழத்தோலை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பேருந்தில் பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் போகும்போதே வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? பேருந்தை விட்டு இறங்கிய பின் குப்பை தொட்டியில் போட வேண்டும். இதுதான் சரியான செயல். இல்லை பஸ்ஸுக்குள்ளேயே போட்டுறதா, இல்லை பஸ்ஸில் இருந்து ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி போடுறதா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்? பேருந்தை விட்டு இறங்கணுன்னையுமே எங்கே போடணும்? குப்பை தொட்டியில் போடணும். அடுத்து, கவிதா தனது வீட்டு மாடியில் பறவைகளுக்கு தானியங்களும் நீரும் வைக்கிறாள். அவளிடம் உள்ள தனிப்பட்ட நெறிமுறை எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா, பிற உயிரினங்களிடம் அன்பு செலுத்துதல். மற்ற உயிரினங்களுக்கும் அன்பு செலுத்தினாதான் அந்த மாதிரி பழக்க வழக்கம் வரும். அடுத்து, அருண் குழாயில் நீர் வீணாக வழிவதை கண்டு குழாயை மூடினான். இச்செயலில் அவனிடம் காணப்படும் அரசியலமைப்பு நெறிமுறை எதுனா இயற்கை வளங்களை பாதுகாத்தல். ரோட்டில் பைப் தண்ணி வேஸ்ட்டாக போச்சுன்னா அது தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது தானே. இப்போ அதை சேமிப்பதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இப்போ அது இயற்கை வளங்களை பாதுகாத்தல். அடுத்து பாருங்கள், நல்ல குடிமகனின் பண்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 4 படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க கண்ட இடங்களில் எச்சி துப்புறாங்க. இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு பையன் இன்னொரு பையனை அடிக்கிறான். இங்கே குப்பையை குப்பை தொட்டியில் போடுறாங்க, இங்கே குப்பையை தூக்கி எறிகிறாங்க. எது நல்ல குடிமகனின் பண்புனா குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது தான் நல்ல குடிமகனின் பண்பு. அடுத்து, பொருந்தாத இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், தனிப்பட்ட நெறிமுறைனா அது கருணை. பண்பாட்டு நெறிமுறையில் மொழி நல்லிணக்கணம் வரும். சமூக நெறிமுறைனா நட்பை பேணி வளர்த்தல். அது மாதிரி பொருந்தாததுன்னா நடத்தை சார்ந்த நெறிமுறைனா அறிவியல் மனப்பான்மை என்பது தவறு. சரிங்களா? இது அரசியலமைப்பு சார்ந்த நெறிமுறையில் வரும். நடத்தை சார்ந்த நெறிமுறைக்கு என்ன எடுத்துக்காட்டாக சொல்லலாம்? நேரம் தவறாமை சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கீழ்காணும் படத்தை உற்று நோக்கி சரியான செயலை தேர்ந்தெடுக்கவும். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆற்றில் இருக்கிற எல்லா குப்பையும் கொட்டுறாங்க. அதில் மக்கும் கழிவு இருக்குது, மட்காத கழிவு இருக்குது, மறுசுழற்சி செய்யக்கூடியவை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே ஒட்டுக்க என்ன செய்கிறாங்க? ஆற்று நீரில் கொட்டுறாங்க. அது என்ன தப்பு? குப்பையை குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்பது தான் சரி. சரிங்களா? இப்போ இதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்குண்டான ஆன்சர்ஸை இந்த ரவுண்டில் மார்க் பண்ணிடுங்கப்பா. சரிங்களா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.